வணக்கம். செக்ஸ் எஜுகேஷன் அவசியமா? பாலியல் கல்வி அவசியமா? அப்படிங்கிற பதிவு இது. இதை ரொம்ப நாளாக உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு அதிக ஆசை. ஏன் அப்படின்னா ரொம்ப அவசியமானது. சுற்றி சுற்றி நிறைய கேள்விப்படுறோம். பாலியல் ரீதியான பிரச்சனைகள் கொலையில் போய் முடியுது. குழந்தைங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க. வீட்டுக்குள்ளேயே அத்தனை பிரச்சனை நடக்குது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் 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 இப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த விடையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே உங்களை புரியும் நிறையா. ஏன்னா நிறைய பேர் நிறைய குற்ற உணர்ச்சியை சுமந்துட்டு இருக்கோம். அதனாலேயே அதை சரியாக வெளியே பேசிக்காமல் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் தீர்வாக தான் நான் பார்க்குறேன் அந்த செக்ஸ் எஜுகேஷன் ஒரு விஷயத்தை. ஸோ ஸ்கூல் லெவலில் மட்டும் இல்லை, காலேஜ் லெவல், ஆஃபீஸ், ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே ஓரளவு செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் பாலியல் கல்வி அவசியமா, ஏன் அவசியம் அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஸ் எஜுகேஷனில் என்ன தான் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இதையே நான் ஒரு 5 பாயிண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஸ் அப்படின்னாலே என்னது? இனப்பெருக்கம் அப்படி தானே. இப்போ செக்ஸ் எஜுகேஷன் வரல, எப்போவோ வந்துருச்சு. இந்தியாவில் அழகான சிற்பங்கள், புக்கெல்லாம் கூட இருக்குது அது பற்றி. அப்போது அது முக்கியமான ஒரு விஷயம் தானே. செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான எனர்ஜி. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். ஸோ செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது செக்ஸ் சார்ந்தது மட்டும் இல்லை, வேறு பல விஷயங்களுக்கு அது ஒரு அடிப்படை காரணமாகவே இருக்குது. நம்மளை நிறைய விஷயத்தில் அந்த செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக பேசிக்கான எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆற்றல். ரெண்டாவது, குழந்தைகள். எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? பாதி தான் வெளியே தெரியுது. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகள் கூட. இல்லை, தேவையில்லாத விஷயத்தில் ஃபோனை எடுத்து இப்போவே குழந்தைங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. குழந்தைகளுக்கு கூட இந்த செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே தன்னோட பிறப்புறுப்பெல்லாம் நோண்டுவாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் பட்டுன்னு அடித்து இல்லை பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்டெல்லாம் கொடுத்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன் நம்ம என்ன பண்ணோம் இப்போது அப்படின்னு. ஸோ சில விஷயத்தெல்லாம் தவறு தவறு இப்படி செய்யாத அப்படி செய்யாதனால அது அவங்கள இயல்பாக அப்படி விட்டுருந்தா கூட தானாக விட்டுடுவாங்க. இயல்பான ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது, தவறுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது அதிகமாக வர வர தன் மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. பட் அதை அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது அவங்களா அதை சில விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குழந்தையாகவே அவங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ குழந்தைகளை சில மாதிரி பயன்படுத்துறது அவங்களுக்கே அது தவறுன்னு தெரியாது. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும், அப்போ அது சரின்னு நினச்சிக்கும். ஆனால் இதை அம்மா கிட்ட சொல்லவும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுமே சுற்றி சுற்றி நடக்குது. அப்போ குழந்தைகளுக்கு சரியாக போய் சில விஷயங்கள் சேரணும், அவங்கள ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கும் பொழுது செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, அக்கறை, கவனம் எல்லாம் கிடைச்சிதா அப்படின்னு. அது அவங்கள நிறைய ஆபத்துலேருந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுக்கும், அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கும். மூணாவது, திருமணம். செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. ஆணுக்கு வேறு, பெண்ணுக்கு வேறு. ஆணுக்கும் எல்லா ஆசையும் இருக்கும், பெண்ணுக்கும் எல்லா ஆசையும் இருக்கும். செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்னு வேறு இருக்குது. நார்மலான செக்ஸ் லைஃப் நடத்த முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா தெரியாது. பட் ஓப்பனாக இந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சின்னதுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோம். எவ்வளவு முக்கியம். எத்தனை டிவோர்ஸ் ரேட்ஸ் பார்க்குறோம். சில காரணங்களெல்லாம் கேட்டால் ரொம்ப அல்பமாக இருக்கும். அவங்களோட உட்காந்து கவுன்சிலிங் அப்படின்னு பேசும்பொழுது தெரியும் அடிப்படை காரணம் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, அந்த கணவனோ மனைவியோ கவனம் கொடுக்கல அந்த விஷயத்துக்கு அப்படின்னு. அப்போ ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண தெரியணும். ஆணின் செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும், பெண்ணின் செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும்னு பரஸ்பரம் 2 பேருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். கண்டிப்பாக 2 பேருக்கும் இதில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அப்போது இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய அழகான தாம்பத்திய வாழ்க்கைக்கு. அப்போ அவங்களுக்கும் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த புரிதல் இல்லை அப்படின்னா லாங் ரன்னில் மேரேஜ் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க தவறான பாதைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 4வது, ரொம்ப முக்கியமானது, குறிப்பாக பேரண்ட்ஸ் கேட்கணும்.
அடலசன்ட் சில்ட்ரன், டீனேஜ் வயசு குழந்தைங்க 12, 10லேருந்து 18 வரையும் வச்சுருக்கலாம். நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நிறைய ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் ஈஸியாக தெரியுது, அதனால தான் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லலாம். கிடையவே கிடையாது. அது ஒரு காரணமாக இருந்தால் கூட முதல் காரணம் அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் உடம்புக்குள்ளே. அப்போ அந்த செக்ஷுவல் ஃபீலிங் அப்படிங்கிறது தானாக வரதான் செய்யும். ஒரு பெண் குழந்தைக்கும் இருக்கும், ஒரு ஆண் குழந்தைக்கும் இருக்கும். சில நேரம் கவுன்சிலிங்கில் கூட கேட்பாங்க, என் பையன் தனியாக ரூம்குள்ளே போகிறான், எதுக்குன்னு தெரில, ரொம்ப நேரம் அடைச்சிக்கிறான், பொண்ணு இப்படி பண்ணுறா, ஃபோனில் எதையோ பார்க்குறா அப்படின்னு. அப்போது அவங்க எல்லாருமே வாயை திறந்து பேசுகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோமா? இந்த விஷயம் சாதாரணது தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே அவ்வளோ போக மாட்டாங்க. இதில் இன்னும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 10th and 12th வந்துட்டாங்க அப்படின்னா, நீ விளையாட போக வேண்டாம், அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டோர்ட் அப் செக்ஷுவல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எக்ஸசைசஸில் இருக்குது, வேறு பல நல்ல விஷயங்களில் இருக்குது படிப்பை தாண்டி. அப்போ அந்த குழந்தைங்கள அதெல்லாம் நம்ம நிறைய செய்ய வைக்கணும். அப்போ நிறைய ஃபோன் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வரதான் செய்யுது. பட் இந்த செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறத எப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அவசியமில்லாத நட்பு, ஆன்லைனில் நட்பு, இல்லை தவறாக போகிறது, இந்த மாதிரி ஏர்லி ப்ரெக்னன்சி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அடலசன்ட் ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன், ஆன்லைன் சேஃப்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக 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 அவசியம். ஸோ 4 பாயிண்ட்டு என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கானது, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு. அடுத்து குழந்தைகளுக்கும் கூட அந்த எனர்ஜி எல்லாம் இருக்கும். அப்போ அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையிலங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியப்படுத்தணும். 3வது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் அவசியம். 4வது, அடலசன்ட் ஏஜில் நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றது சகஜம். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி, செக்ஷுவல் அப்நார்மாலிட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரியாது. அதுதான் காரணம் சுற்றி நிறைய இடத்துல சொசைட்டியில் நடக்கக்கூடிய பல பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு. அதாவது நார்மலாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு வகையான ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு தேவைப்படும். குழந்தைகளை பார்த்தா அந்த எண்ணம் வரும், ஒரு பொருட்கள் மேலே அந்த மாதிரி எண்ணம் வரும், ஒருத்தரை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். இது கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட் த நார்மல் ஸ்டாண்டர்ட் அப்நார்மல் செக்ஸ். ஸோ இப்படி இருக்கிறவங்கள பார்த்தா தெரியாது. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், சொசைட்டியில் நல்ல நேமோடு இருப்பாங்க, கண்டிப்பாக 1000 நல்ல விஷயம் செய்வாங்க, பட் இந்த வீக்னஸ் இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம், இப்படி ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய பாஸ்ட் நடந்து முடிந்த பல விஷயங்கள், அவங்க அவ்வளோ காயப்பட்டிருக்கலாம், அவங்கள யாரும் நல்லா நடத்தியிருக்காமல் இருக்கலாம், இந்த மாதிரி 1000 காரணம் இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் பிஹேவியருக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ யார்கிட்ட எவ்வளோ பழகலாம், எவ்வளோ சேஃபர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒருத்தரோட பழகிறதுக்கு முன்னாடியோ கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதையெல்லாம் பற்றி தெரியும் பொழுது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், எவ்வளோ சேஃபாக இருக்கணும், எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிற புரிதல்லாம் ஏற்படும். ஸோ இதில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறது ஒரு 100 பேர்னா அதில் ஒரு 10 பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் அது ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த 10 பேர் இன்னொரு 10 பேரை புரிய வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். சொசைட்டியில் அப்போ பாலியல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இல்லையா. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அட்லீஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. தேங்க்யூ. டாட்டா.